பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பு உருளைக்கிழங்கு சப்பாத்தி. கம்பு உருளைக்கிழங்கு சப்பாத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு மாவு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், சீரகம், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, எண்ணெய், இந்துப்பு. சப்பாத்தினா நம்ம மசாலா சப்பாத்தி எது இருந்தாலும் கோதுமை மாவில் தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம சிறுதானியமான கம்பு மாவில் செய்ய போகிறோம். கம்பு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க இந்த கம்பு சேர்த்துக்கிட்டோம்னா உடம்பு குளிர்ச்சியாகவும், இன்னொன்று உடம்பும் கொஞ்சம் ஃபேட் ஆகும். இந்த மாவை என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி பிசைவோம் இல்லைங்களா, அதே பொசிஷன் தான். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சுக்கோங்க. கையிலேயே நல்லா மசிச்சுக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா சப்பாத்தி செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மசிச்ச உருளைக்கிழங்கு இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேருங்க, அது செரிமானத்துக்கும் நல்லது. அந்த சீரகத்தோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்துப்பு சேர்க்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் சப்பாத்தி செய்கிற மாதிரியே தான் இந்த கம்பு மாவில் செய்கிறோம். கோதுமை மாவு உடம்பு சூடு எடுக்கும். இது கம்பு மாவு உடம்புக்கு குளிர்ச்சி. நம்ம வயிறு சூடானவங்கெல்லாம், இந்த உடம்பு சூடானவங்கெல்லாம் இந்த கம்பு மாவு, கம்பு கூழ், கம்பங்களி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக தெளித்து பிசைங்க. இது கோதுமை மாவு மாதிரி நிறைய தண்ணி இழுக்காது, கொஞ்சம் தண்ணி தான் இழுக்கும். மாவு கரெக்ட் பதத்துக்கு வந்துடும். நீங்கள் கோதுமை மாவு பிசைகிற மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் குழ குழன்னு ஆயிடும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி நம்ம உருட்டுவோம் இல்லைங்களா, உருட்டி சப்பாத்தி செய்யலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ உருட்டிடலாம். மாவு போட்டுட்டு உருட்டுங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் திக்காகவே உருட்டி போட்டுருங்க. இப்போ தவாவில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி இதில் போட்டுடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க, சிம்மில் வச்சு வேக விடுங்க. இது கம்பு மாவு இல்லைங்களா, வேக கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா வேக விட்ட பிறகு, நல்லா செவந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கம்பு மாவு இல்லைங்களா, சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லை.
அப்படின்னா கொஞ்சம் கார சட்னி இல்லைன்னா ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா தயிர் பச்சடி இருக்கு இல்லைங்களா, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு தயிர் பச்சடி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரெண்டு பக்கமும் செவந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு தட்டில் எடுத்துடலாம். பாரம்பரிய சமையலில் கம்பு உருளைக்கிழங்கு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.